எனக்கு ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணா வந்துட்டுமே. என்ன யோசிக்கிற முத்தையா? இல்லை சூர்யா, மண்டபத்துக்குள்ள நீங்கள் 2 பேரும் வரவா நான் நினைக்கிறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. நடக்கிறது என் தங்கச்சி கல்யாணம் தான். வாங்கன்னு வாய் நிறைய கூப்பிட வேண்டிய இடத்துல இருக்கேன். ஆனால் வராதீங்கன்னு சொல்ல வேண்டிய கட்டத்தில் இருக்கேன். ஏன்னா என் தங்கச்சிக்கு உங்கள் 2 பேரும் நல்லாவே தெரியும். என் கூட நீங்கள் வர்றதை பார்த்தா தேவையில்லாத சந்தேகம் வரும். உங்களுக்கும் புரியும். நோ ப்ராப்ளம். நீங்க உள்ள போயிட்டு வாங்க, நாங்க இங்கே வெயிட் பண்றோம். ஏன் சார், நானும் மாமாவும் வரதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இதை பார்ப்பா, நம்மள இந்த ஊருக்குள்ள யாருக்கு அடையாளம் தெரிய போகுது? நம்ம தாராளமா இந்த கல்யாணத்துல கலந்துக்கலாம். என்ன போலீஸ்கார தம்பி, நாங்க வரலாம்ல? என்ன யோசிச்சுட்டு இருக்க? இவங்க 2 பேரும் வர வேணாம் நீ சொல்றியா? இல்லை, இவங்க வரதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அப்போவே சொன்ன மாதிரி நான் பண்ணின தப்பு என்னை தவிர யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். குறிப்பாக என் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு கடைசி வரைக்கும் இது தெரிய வேணாம்னு நினைக்கிறேன். முழுக்க முழுக்க உங்கள் ஒத்துழைப்பை பெருசாக எதிர்பார்க்குறேன். நோ ப்ராப்ளம். நாங்க நிச்சயமா எதை பத்தியும் யார்கிட்டயும் பேச மாட்டோம். எங்களுக்கு நல்லது நடந்தா மட்டும் போதும். எங்க அண்ணியும் ரேணுகாவும் முதல்ல வெளியே வரணும், அவ்வளவுதான். மத்தபடி உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களை சங்கடப்படுத்தி வேடிக்கை பார்க்கணுங்கிற எண்ணம்லாம் எங்களுக்கு இல்ல. நீங்க போய் முதல்ல உங்க தங்கச்சியோட கல்யாணத்தை பாருங்க. நாங்க இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் சூர்யா. தேங்க்ஸ் காயத்ரி. வாங்க. வா வீரா போலாம். வணக்கம் சூர்யா. ஜாக்கிரதை வீரா. என்ன சூர்யா இதெல்லாம்? நீ எதை பத்தியும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்பா, சரியான நேரத்தில் நீ வந்துட்டப்பா. எங்க அண்ணன் வராம என் கழுத்துல தாலி ஏறக்கூடாதுன்னு தாலியே கட்ட விட மாட்டேன்ட்டா உன் தங்கச்சி. நல்ல வேலை, முகூர்த்தம் முடியறதுக்கு இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள நீ வந்துட்ட, ரொம்ப சந்தோஷம்ப்பா. வந்துட்டீங்களா? மாப்பிள்ளைய காப்பாத்தி அனுப்புனது மட்டும் இல்லாம நீங்களும் திரும்பி வந்துட்டீங்களா? இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறீங்கன்னு பாக்குறேன். அழாதம்மா, இதை பாரு, சொன்னா கேளு. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் இப்படி தான் அழுவாங்களா? நான் தான் வந்துட்டேன்ல. நான் வர்றதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளை அனுப்பி வச்சனா இல்லையா? அப்புறம் என்ன உனக்கு? சரி, போய் மணவரையில் உட்கார. போ போ. போமா மல்லிகா, போ. என்ன பாருமா, முகூர்த்த நேரம் முடிய இன்னும் 30 நாள் தான் இருக்கு. முதல்ல வந்து தாலியை கட்டிக்க சொல்லுங்க. பேச வேண்டியதெல்லாம் அப்புறம் பேசிக்கோ. போ போ போ. தடிச்சுக்கோ. வா போ வா போ. இந்தாப்பா கொடுங்க. உட்காரு. மாப்பிள்ள உட்காருங்க. உட்காரு மல்லிகா. உட்காருமா. ध्रुवंदे राजा वरुणो ध्रुवंदे जो बृहस्पति ध्रुवंदे इंद्रस्त्राग्निश्चरा गट्टिमेलो ओम मांगल्यं तंतुना नेना मम जीवन हेतुना कंठे बध्नामि शुभहे त्वं जीवनदां सदो मांगल्यधारण मुहूर्त शुमुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु अयं मुहूर्त शुमुहूर्तोऽस्तु
शतमानं भवति सदाय पुरुषतेन्द्रिये आयुष्येवेन्द्रिये அம்மா நாத்தனார் முடிச்சு போடுங்க. तानि कर्माणि प्रमाण्यासन् देहनागं महिमानस्य सन्ते यत्र पूर्वे साध्याः सन्ति देवाः. அம்மா அந்த குங்கும கிண்ணத்தை எடுத்து கொடுங்க. மாப்பிள்ளை இந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில போட்டு வச்சு விடுங்க. ரெண்டு பேரும் எழுந்து போய் அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. என்னங்க முதல்ல அண்ணன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாங்க. வாங்க எங்களை ஆசீர்வாதம் ஏய் மல்லிகா மல்லிகா எழுந்துருமா. என்ன வேலை பண்ற? அப்பா அம்மா இருக்காங்க, அத்தை இருக்காங்க, அவங்க எல்லாம் விட்டுட்டு எங்கால விழுவியா? என்னடா டேய், அவளுக்கு அப்பா அம்மாவோட நீ தான் எல்லாமே. அண்ணன் தான் அவளுக்கு பெருசு. ஏன் கடவுளை விட நீ தான் அவளுக்கு பெருசு. அவள் உன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது தான் அவளுக்கு சந்தோஷம். பாரு முகத்தில் எவ்வளோ சந்தோஷத்தை பாரு. எங்களுக்கு கூட இதான்ப்பா சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு 7 ஜென்மத்துக்கு இவ கொடுத்து வச்சிருக்கணும். சரி அப்பா அம்மா காலில் விழுந்துடலாங்க. அப்பா நல்லா இருமா. நல்லா இருப்பா. நல்லா நல்லா இருங்க. தீர்க்க சுமங்கலியா இரு. நீண்ட ஆயுளோட 100 கோடி வருஷம் நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக இருந்து சந்தோஷமா இருக்கணும். இப்பதாங்க மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. என்னடா கடைசி நிமிஷம் வரைக்கும் ஏதாவது கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கேன்னு மனசுக்குள்ள தவிச்சிட்டு இருந்தேன். எப்ப உங்க புள்ள கல்யாண மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சாரோ அப்பவே என் கவலை எல்லாம் விட்டுடுச்சு. இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு விதி இருக்கு. நாம யாரு அதை மாத்துறதுக்கு? சதீஷ், மல்லிகா இனிமே உன்னோட பொறுப்பு. காலம் முழுக்க அவளை வச்சு கண் கலங்காம காப்பாற்ற வேண்டியது உன்னோட கடமை. சரியா? தேங்க்ஸ் மச்சான். நீங்க இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேனே புரியல மச்சான். என்ன மாப்பிள்ள நீங்க? அப்புறம் உங்க எல்லாருக்கும் நான் ஒரு நல்ல செய்தி சொல்லலான்னு இருக்கேன். நல்ல செய்திங்கிற சட்டுன்னு சொல்லம்பா. இல்லப்பா, நல்ல செய்தியா இருந்தாலும் அதை கேட்டீங்கன்னா கொஞ்சம் நீங்க எல்லாம் சங்கடப்படுவீங்களேன்னு தான். ஏன்பா இப்படி சொல்ற? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு டிரான்ஸ்ஃபரோட ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குப்பா. தர்மதுரையோட சாங்ஸ் டிஃப்ரெண்டா கொடுத்திருக்காரு யுவன் சங்கர் ராஜா. பாடல்கள் எல்லாமே வந்து ட்ரெண்ட் மியூசிக்ல கேளுங்க. அண்ணா என்னண்ணா இது? வேற வழி இல்லம்மா, நல்ல சான்ஸ். இந்த ப்ரொமோஷனை மிஸ் பண்ணா இதுக்கப்புறம் திரும்ப எப்போ கிடைக்கும்னு சொல்ல முடியாதுடா. அதனால தான் நீ ஒன்றும் கவலைப்படாத. அண்ணன் போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுறேன். எங்கே இருந்தாலும் அண்ணா நான் உன் நினைப்பாதாம்மா இருப்பேன். என்னடா சொல்ற? இப்பவே கிளம்பணுமா? ஆமாம்மா, என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்தில் ஆஃபீஸர்ஸ் வந்துடுவாங்க. நான் போயிட்டு உடனே வந்துடுவோம்மா. இதுக்கப்புறம் என்ன, தங்கச்சி மேரேஜ் நல்லபடியாக முடியணும், ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினச்சேன். நல்லபடியாக முடிஞ்சுது. நல்ல மாப்பிள்ளை கிடச்சிருக்காரு. இப்படி ஒரு மாப்பிள்ளை நம்ம எங்கே தண்டாலும் நமக்கு கிடைக்கவே மாட்டாருப்பா. தங்கச்சி சந்தோஷமாக பார்த்துப்பாரு. அப்பா, நான் சொல்லலை, என்னை கூட்டிகிட்டு போக அவங்களே வந்துட்டாங்கப்பா. நான் கிளம்புறேன். என்னப்பா அது? முகூர்த்தம் முடிஞ்சு 2 நிமிஷம் கூட ஆகலை. இருந்து ஒரு வாய் சாப்பிட்டு போயேன்ப்பா. இல்லைப்பா,
எனக்கு மனசு நிறைஞ்சிருக்குப்பா. இதுக்கு மேலே சாப்பாடு இதுக்கு யாருக்குமே கிடைக்காத சந்தோஷம் கௌரவம் இப்போ இது தானா என்னை தேடி வந்திருக்குதுப்பா. சரி பார்த்துப்பா, உடம்ப பத்திரமா பார்த்துக்கோ. எங்க இருந்தாலும் அம்மா அப்பாவை மறந்துடாத. அடிக்கடி ஃபோன் பண்ணணும் என்ன? சரிம்மா. பார்த்து போயிட்டு வா. மாப்பிள்ள சொல்லுங்க மச்சான். தங்கச்சி பத்திரமா பார்த்துக்குங்க. கண்டிப்பா மச்சான், நான் நல்லா பார்த்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. ம். அண்ணா கிளம்புறோம்மா. பாருங்க வரம்மா. போலாமா சார்? போலாம் வாங்க. என்னங்க என்னங்க இது, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போறீங்க? என்னங்க பாத்தீங்களா அண்ணே? என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கல்ல? என் திட்டம்லாம் தவிடு பொடி ஆயிடுச்சு. அவர் நினைச்சபடி, அவர் ஆசைப்பட்டபடி அவர் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. இப்ப எங்கேயோ ப்ரமோஷன் கிடைச்சிருக்குன்னு கிளம்பி போயிட்டே இருக்காரு. என்கிட்ட போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லணும்னு அவருக்கு தோணல. பாத்தீங்களா? விட மாட்டேன். இப்ப சொல்றேன், மல்லிகாவுக்கு கல்யாணம் வேணா நடந்திருக்கலாம், சதீஷ் அவ கழுத்துல தாலிய கட்டி இருக்கலாம், ஆனா வாழ முடியாது. அவளை நான் வாழவும் விட மாட்டேன். என் வீட்டுக்காரர் இனிமே இந்த ஊருக்கு வரப்போறதில்ல. எனக்கு அது போதும். இதுக்கப்புறம் அந்த மல்லிகாவை கதற கதற அடிக்கல, என் பேர் துர்கா இல்ல. பார் 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 பார். தங்கம். இப்பதான் மனசுக்கே நிம்மதியா இருக்குது கோமதி. வாழ்க்கையிலே இனிமேலாவது நமக்கு எந்த கஷ்டமும் இல்லாம இருக்கட்டும். என்னடா இது, குழந்தை இப்படி காணாத போயிடுச்சு. போன குழந்தை திரும்ப கிடைக்குமா, கைக்கு வந்து சேருமான்னு எவ்வளவு தவிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? எனக்கும் அப்படிதாங்க இருக்கு. ஆனா இத நிரந்தரம்னு எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படி சொல்ற? இல்லங்க, தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த குழந்தை மேல நம்ம பாசத்தை வச்சுட்டோம். நம்ம வாரிசு நம்ம வாரிசுன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு பிரிக்கவே முடியாத ஒரு பந்தத்தை நாமளே இந்த குழந்தை மேல உருவாக்கிக்கிட்டோம். ஆனா இவனை பெத்த தாய் சுபுதாங்கிறத சட்டப்படி நம்மளால மறுக்க முடியாது இல்லையா? அத பத்தியெல்லாம் நீ இப்ப எதுவும் கவலைப்படாத. இத பார், குழந்தை நம்ம வீட்டு வாரிசு. பெத்தவ சுப்புவா இருந்தா இருந்துட்டு போட்டுமே. இத பார், இனி அதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவ எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் பண்ணி குழந்தைய தூக்கிட்டு ஓடி இருக்கா. அவ போலீஸ் கண்ணிலே மண்ணை தூவிட்டு எஸ்கேப் ஆயிருக்கான்னா அவ எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு வந்திருக்குமே, என்ன ஆகும்னு நினைக்கிற? சுப்பு உள்ள போக போறா, அதான் நடக்கும். நீ வேணா பாரு. செல்லக்குட்டி, அங்க பாரு அங்க பாரு, அங்க பாத்தியா காயத்ரி, வந்துட்டாங்க. வணக்கங்க. வாங்க வாங்க. கௌதம், எப்படியா இருக்க செல்லக்குட்டி? இங்க வா. செல்லம். அப்பா ரொம்ப தேங்க்ஸ் பா, இவனை பத்திரமா வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு. வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லடா. சுப்புவை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டோம். அநேகமா நாளைக்கே அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரேன்னு நினைக்கிறேன். ஏன்னா போலீஸ் தேடி தப்பிச்சு ஓடுனவன்றதுனால
அதிக நாள் இழுக்கடிக்காம கையோட கோர்ட்ல போய் நிறுத்திடுவாங்கன்னு தான் அவங்க சொன்னாங்க. கோர்ட்ல தீர்ப்பு என்ன ஆகும்னு தெரியலையே. தீர்ப்பு என்னவா வேணா ஆயிட்டு போட்டோம் அத்தை. நம்ம கடமையை நம்ம சரியா செஞ்சிருக்கோம். அந்த திருப்தி எனக்கு இருக்கு. அந்த முத்தையன் யாரு? அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியன். ஒரு போலீஸ்காரனா இருந்து எவ்வளவு பெரிய தப்பெல்லாம் பண்ணிருக்கான். போன் பண்ணி கமிஷனர் கிட்ட அவன் வாயாலே உண்மையெல்லாம் ஒத்துக்க வச்சிட்டோம்ல. நல்ல வேலை செஞ்சீங்க. இத கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே அவனால நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல சார்? இனிமே அவனால எந்த பிரச்சனையுமே இருக்காது. இமீடியட்டா அவனை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. டிபார்ட்மெண்ட்லயே என்கொயரி வச்சிருவாங்க. ராஸ்கல் எப்பேற்பட்ட அயோக்கியத்தனம் பண்ணிருக்கான். எங்களால அதை நம்பவே முடியல. அவன் தங்கச்சி செஞ்ச கொலையை மறைக்கிறதுக்காக அண்ணி மேலயும் ரேணுகா மேலயும் பழிய போட்டு அவங்கள உள்ள தள்ளிட்டு அங்க அவன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண பார்த்திருக்கான். படுபாவி. எப்படியோ எல்லா உண்மையும் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தப்பிக்கவே முடியாதுங்கிற லெவல் வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் உண்மையை ஒத்துக்கிட்டு கமிஷனருக்கு போன் பண்ணான். பிரச்சனை விட்டுதுன்னு நினைச்சுக்குமா. நம்ம வனிதா வெளியே வந்துருவாள்ல. அப்பா இன்னும் மிஞ்சி போனா 2-3 நாள். முத்தையாவை கோர்ட்ல நிறுத்தி தண்டனை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷமே அக்கா வெளியில வந்துருவா. இது போதும்பா. எனக்கு இப்ப எவ்வளவு திருப்தியா இருக்கு தெரியுமா? எப்படியாவது இந்த சுப்பு கேஸ்ல நமக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு வந்துடாதான்னு இருக்கு. செத்தால நடக்காது. இப்ப சொல்றேன், எங்க வயித்தறிச்சல் உங்களை சும்மா விடாது. ஏய், நீ எதுக்குடா இங்க வந்த? நீ எதுக்குடா இங்க வந்த? உனக்கு என்ன வேணும்? நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? என் தங்கச்சி தான் பெத்த குழந்தைய தூக்கிக்கிட்டு எங்கேயோ போய் நிம்மதியா இருந்துகிட்டு இருந்தா. அவ நிம்மதியை கெடுத்து அவளை புடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சு குழந்தைய புடிக்கிட்டு வந்திருக்கீங்களே. ஏன் ஏன் இப்படி கொலைகார பாவியா இருக்கீங்க? அடிச்சேன்னா எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? இதோ பாரு, சட்டப்படி என்ன நடக்கணுமோ அதான் நடந்துட்டு இருக்குது. உன் தங்கச்சி ஒரு குற்றவாளி. அவளை போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. அவளை போலீஸ்ல ஒப்படைக்காம வேற என்ன பண்ண சொல்ற? இதோ பாரு, மரியாதை எங்கன்னு கிளம்புன்னு சொல்லிட்டேன். வீணா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. நல்லா இருக்க மாட்டீங்கயா? சத்தியமா சொல்றேன், நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. என் தங்கச்சி நிம்மதி அழிச்சிட்டு அவளை கதற விட்டுட்டு நீங்க எல்லாம் வாழ்ந்துருவீங்களா? இந்த குழந்தை உங்களோடவே இருந்துடுங்கிற பதப்புல தானே இருக்கீங்க. சத்தியமா அது நடக்காது. நாளைக்கு 2ல 1 தெரிஞ்சிடும்ல. தெரியதான் போகுது. நாங்களும் பார்க்கத்தான் போறோம். உன்னால ஆனந்த பாத்துக்க. இப்ப மரியாதையா இடத்த காலி பண்ணல, அப்புறம் நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியது வரும். தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. உங்களை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். இது சுப்புவோட குழந்தை. கேஸ் என்ன வேணாலும் ஆகும். சுப்பு மறுபடியும் ஜெயிலுக்கு போறாளா இல்ல விடுதலை ஆகி வீட்டுக்கு வர போறாளா எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனா அவ வர வரைக்கும் இந்த குழந்தை எங்களோடய இருந்துட்டு போட்டுமே. அதானங்க நியாயம். என்னது? குழந்தை உங்களோட இருக்கிறதா? ஏதாவது நடக்கிற கதையா பேசுங்க. இவன் எங்க வீட்டோட வாரிசு. செத்தாலும் நாங்க இவனை விட்டு கொடுக்க மாட்டோம். உங்க வீட்டு வாரிசா? ஏமா இப்படி அபாண்டமா பேசுறீங்க? எங்க வீட்டு பொண்ணை நீங்க வாழ வைக்க மாட்டீங்க. ஆனா அவ பெத்து கொடுத்த குழந்தைய மட்டும் உங்க வீட்டு வாரிசுன்னு கொண்டாடுவீங்க. நல்லா இருக்குமா நீங்க பேசுறது? ஏய், அப்படிதான்டா பேசுவோம், அப்படிதான்டா செய்வோம். உன்னால ஆனத பாத்துக்க. இப்ப கிளம்புறியா? போறையா? இப்ப போறேன். ஆனா நாளைக்கு பொழுது விடியதான் போகுது. கோர்ட்ல தீர்ப்பு வரதான் போகுது. தாயை குழந்தைய பிரிச்சிருக்க சொல்லி எந்த கோர்ட் அனுமதிக்காது. எங்க குழந்தை எங்க கிட்ட தான் வந்து சேரும். அதையும் நீங்க பார்க்கதான் போறீங்க.
மல்லிகா வலது கால் எடுத்து வச்சு உள்ள போமா. வா மல்லிகா. இந்த வீட்ல விளக்கேத்தி வச்சு என் மகன் கூட சந்தோஷமா வாழ்றதுக்காக நீ வந்திருக்க. என்னைக்கும் உன் கண்ணுல கண்ணீருன்னு ஒண்ணு வரக்கூடாது. சந்தோஷமும் சிரிப்பும் நிம்மதியும் மட்டும்தான் உன் மனசுல எப்பவும் நிலைச்சிருக்கணும்னு ஆண்டவனை நல்லா வேண்டிக்கம்மா. விளக்கேத்துமா. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருங்க. காலத்துக்கும் இதே சந்தோஷத்தோட எப்போ நீங்க நல்லா இருக்கணும். உள்ள போலாம் வாங்க. விளக்கேத்துமா. விளக்கேத்திட்டு விழுந்து கும்பிடுங்க. தர்மதுரையோட சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்கறதுக்கும் சரி அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும் ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரெண்ட் மியூசிக்கை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டிப்பட்டி கனவா காத்து ஆள் தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே, அடி முக்கா பொம்பளையே என்ன முழுசா நம்பலையே.